ஹலோ गाइस இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைனை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம், அது கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஆட் ஆயிரும். இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 13.15 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்கும், அங்கே வந்துட்டு வந்துடும். இதில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும், அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமாவும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா அது கீழே பிளிங்க்னு ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க. ஓகே, விட்டுட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதாவது 4th ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட டைம் லைன் இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இதில் லாஸ்ட்டில் 3 ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணுறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே டைமிங் பார்த்துக்கோங்க. 14.8 செகண்டில் செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்டைல்னு போட்டு ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். அது 3யும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு சின்ன சைட் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பக்கம் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோ சின்னசாயிரும். மறுபடியும் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி தெரிற இடத்துல செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு உங்கள் 2 விரலை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி ஃப்ரேமில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க.
ஓகே செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அடுத்து 3 ஃபோட்டோஸ் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 16.5 செகண்டில் 2 ஃபோட்டோ இருக்கும். மறுபடியும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேஸ் ஸ்டைல் கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து கரெக்டாக உங்கள் ஃப்ரேம் சைஸை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி சின்னசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி மறுபடியும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கம் உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு மறுபடியும் லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து 3 ஃபோட்டோ விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு 2 ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதாவது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 18.3 செகண்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இது ஃப்ரேம் சைஸை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே செட் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கம் உள்ள ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லேயர் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேஸ் ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு சைஸ் வேணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம் சைஸு செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயரை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எஃபெக்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இங்கே 15.6 செகண்ட்லேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு 3 ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த 3 ஃபோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து இங்கே பார்த்துக்கோங்க 17.5 செகண்டில் அடுத்து 3 ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு 19.2 செகண்டில் அடுத்து 3 ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.